இன்றைக்கி நம்மளோட 56th கிளாஸு. இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் இது புரியும். எந்த சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா சாப்டர் 19th சாப்டர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி டவுன்லோடில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் ஃபைனல் பார்த்தோம். இப்போ மிடிலாக பார்க்க போகிறோம். மிடிலாக நம்ம 2 எல்லுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோடல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எதை போடணுன்றது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோக்கை வச்சு தான் ஈஸியாக எது ஜாயின் பண்ண முடியுதோ அந்த எல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அன்லோடு, அன்லாக்குக்கு நம்ம டவுன்லோட் எல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லுக்கு பக்கத்தில் கே இருக்கிறதுனால டவுன்லோட் எல் யூஸ் பண்ணுறோம், எல்லுக்கு அப்புறம் டி இருக்கிறதுனால அப்போர்ட் எல் யூஸ் பண்ணுறோம். எது நமக்கு போடுறதுக்கு ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கர் வந்திருக்கிறதுனால அப்போர்ட் எல் யூஸ் பண்ணுறோம். ஓவர் லுக், இப்போ இந்த வல்கரை இப்படி டவுன்லோடில் போட்டு இப்படி போடுறத விட இது ஈஸி. ஆனால் இப்படி போட்டால் தப்பா அப்படிலாம் கேட்டால் இல்லை, கரெக்டு தான். இது நீங்கள் வல்கர்னு கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அது கரெக்டு தான். ஓவர் லுக்கு, ஓவர் கிராம்லாக்ஸ், எல்லுக்கு லுக், ஓவர் லுக். ஃபெசிலிட்டி, ஃபிலிம், எஃப், டவுன்லோட் எல், எம் இருக்கிறதுனால அப்போர்ட் எல் போட்டு எம் போடுறத விட டவுன்லோட் எல் போடுறது ஈஸியராக ஜாயின் ஆகும். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் எல் யூஸ் பண்ணுறோம். அப்போர்ட் அண்ட் டவுன்லோட் இஷ். ஓகேங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் இஷ் இருக்குது. யூஸிங் மோஷன் ஆஃப் த கர்வ், அந்த கர்வ் எந்த மோஷனில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எஃப் இப்படி டவுனில் இருக்குது, அப்படியே அப்பில் போட்டுக்கிறோம். அப்போர்ட் இஷ். இப்போ ஃபிஷ்ஷுக்கு இப்படி போட்டு இப்படி போடணும், இதுவும் வளைச்சி போடுறதுக்கு ஸ்ட்ரோக்கே பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது. அதனால் நம்ம அந்த ஸ்ட்ரோக்கு எந்த வாட்டில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போர்ட் இஷ் யூஸ் பண்ணுறோம். இஷ், டவுன்வோர்ட் இஷ் யூஸ் பண்ணுறோம். லா இஷ், டவுன்வோர்ட் இஷ். செரிஷ், சேரி, இப்போ அப்போர்டில் போடுறத விட டவுன்லோடில் போடுறது தான் நமக்கு ஈஸி. செரிஷ், டவுன்வோர்ட் இஷ். ஷேக், டவுன்வோர்ட் இஷ். ஷெரி, ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அப்போர்டார் தான் யூஸ் பண்ணணும், அதனால் அப்போர்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்போவுமே நம்ம அப்போர்ட் இஷ் தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம புக்கில் ஒரு ரூலாக கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இஷ்ஷை எந்த இடத்துல ரூல் படி நம்ம அப்போர்ட் இஷ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு செகண்ட் பேப்பரில் கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம டி வந்துச்சுன்னா டியை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூ கண்டிப்பாக நம்ம அப்போர்ட் இஷ்ஷாக தான் போடணும். டேஷ், எக்ஸாம்பிள். இனிஷியல் அட்டாச்மெண்ட் இஸ் ஜென்ரலி ரைட் அண்ட் ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இப்போ இனிஷியல் அட்டாச்மெண்ட்னா என்ன? ஸ்டார்டிங்கில் எஸ் சர்க்கிள், கர்ரூக்கு, பல்லூக்கு, இந்த மாதிரி ஊக்கு சர்க்கிள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த ஊக்குக்கோ சர்க்கிளுக்கோ ஆப்போசிட் சைடில் நம்மளோட இஷ்யூ இருக்கணும். ஸ்பேஷியஸ், ப்ளஷ், பல்லு இப்போ இந்த பக்கம் இருக்குது, அப்போ நம்ம அப்போர்ட் இஷ் யூஸ் பண்ணக்கூடாது, டவுன்வோர்ட் இஷ் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் சைடு. சப்போஸ் நம்ம அப்போசிட் இஷ் போட்டால் ரெண்டுத்துக்கும் நேர் இருக்கும், இது போடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம போடணும். ப்ரஷ்ஷு, பர்ரு, இஷ். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம டவுன்வோர்ட் யூஸ் பண்ணலாம், அப்போர்ட் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ஊக்குக்கு ஆப்போசிட் சைடு. சுகருக்கு நம்ம அப்போர்ட் இஷ்யூ யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இஷ்யூ டவுன்லோடில் போட்டு கர்ரு போடுறதை விட அப்போர்ட் இஷ்யூ போட்டு கர்ரு போடுறது ஈஸி, அதனால் சுகருக்கு நம்ம அப்போர்ட் இஷ்யூ யூஸ் பண்ணுறோம். ஷோவை டவுன்லோடில் போட்டு வல்ல டவுன்லோடில் யூஸ் பண்ணுறோம். ஷோவல். ஓகே, இப்போ அந்த எக்ஸசைஸ்லேயே இருக்கிற ஃப்ரேசஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆஸ் ஒரு குட்டி சர்க்கிளாக போடுவோம் அபோத லைனில். இப்போ அதையே அபோத லைனில் பெரிய சர்க்கிளாக போட்டோன்னா ஆஸ் இஸ். எஸ்எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். எஸ்எஸ் சர்க்கிள். அதையே ஆந்திர லைனில் குட்டியாக போட்டால் இஸ்ஸு மட்டும் பார்த்தோம். இப்போ அந்த சர்க்கிளே பெருசாக போடணும். ஓகேங்களா? இஸ்ஸுக்கு ஒரு எஸ், ஆஸுக்கு ஒரு எஸ். செஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். திஸ்ஸுனா சின்னதாக போடுவோம், அதையே பிக்காக போட்டோன்னா திஸ் இஸ். லாஸ்ட்டு, LST லூப், லாஸ்ட் இயர். அட் ஃபஸ்ட்டு, ST லூப்பு ஃபஸ்ட்டு, அட் ஃபஸ்ட்டு. ஜஸ்ட் நவ், JST லூப்பு, நவ், ஜஸ்ட் நவ். ஓகே, பாக்கி இருக்கிற 20th எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.